ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். ரேஷன் கார்டு சம்மந்தமான ஒரு அப்டேட் தான் தற்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. ரேஷன் கார்டு வச்சுருக்கக்கூடியவங்க அந்த ரேஷன் கார்டில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு பெயர் சேர்க்கறது, பெயர் நீக்கிறது, முகவரி மாற்றம் செய்கிறது, அந்த ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, இது போன்ற நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். அதற்காக ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் ரேஷன் கார்டு சம்மந்தமாக பொது விநியோக முறையோட அந்த குறை தீர்க்கும் முகாம் நடத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் தற்போது ஜனவரி 25 சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த ரேஷன் கார்டு சம்மந்தமான குறை தீர்க்கும் முகாம் நடத்துகிறாங்க. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைஞ்சிங்க. இன்னைக்கு ரேஷன் கார்டு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்குது. ரேஷன் கார்டு இருந்தால் தான் ரேஷன் கடையில் அந்த பொது விநியோக முறையின் மூலமாக அந்த பொருட்களை, அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அந்த பொருட்களை பெற முடியும். அதே போல் அரசு வழங்கக்கூடிய அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமை தொகை போன்ற பல்வேறு அரசு நலத்திட்டங்களை பெற முடியும். ரேஷன் கார்டு வச்சுருவங்களுக்கு சில நேரங்களில் தங்களுடைய ரேஷன் கார்டில் அப்டேட் செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். அதான் புதிய உறுப்பினர் எதை சேர்க்கணும் அப்படின்னா, குழந்தை பிறகுனா அந்த பேர் ரேஷன் கார்டில் சேர்க்கணும். திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தனி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும், அவங்க பேரை நீக்கணும். முகவரி மாறி இருக்கீங்கன்னா அந்த முகவரியை நீங்கள் ரேஷன் கார்டில் மாற்றணும். மொபைல் நம்பர் நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னா அந்த ரேஷன் கார்டில் ஏற்கனவே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அதை மாற்றணும். இது போன்ற தொடர்ச்சியான ஏதாவது ஒரு அப்டேட் ரேஷன் கார்டில் நீங்கள் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். இது நீங்கள் ஆன்லைன்லேயே கூட செய்யலாம். ஆன்லைன்லேயே செய்யும் போது நீங்கள் அதுக்கு பணம் செலுத்தி செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த குறைபாடுலாம் இல்லாமல் உங்களுக்கு இலகுவாக முகாம் நடத்தி தமிழ்நாடு அரசு மேற்கண்ட அந்த சேவைகளை செய்கிறாங்க. உங்கள் ரேஷன் கார்டில் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் கூட நீங்கள் அது சரி செஞ்சுக்கலாம். இந்த முகாமில் நீங்கள் கலந்துக்கிட்டு அவங்க கேட்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டையும் கொடுத்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாடு, ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரேஷன் கடை ஊழியர்கள் தொடர்பான புகார்கள், அந்த ரேஷன் கடையில் நடக்கக்கூடிய முறைகேடு தொடர்பாகவும் இந்த முகாமில் நீங்கள் பதிவு செய்யலாம். பொதுமக்களுக்கான இந்த ரேஷன் கார்டு குறை தீர்ப்பு முகாம் வரக்கூடிய ஜனவரி 25 சனிக்கிழமை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு தொடங்கிச்சுன்னா மதியம் 1 மணி வரையும் இந்த முகாம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் நடைபெறும். சில இடங்களில் வட்ட வழங்கல் அலுவலகங்களையும் இந்த குறை தீர்ப்பு முகாம் நடத்த இருக்கிறாங்க. இதற்கான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. ரேஷன் கார்டை வைத்திருக்கக்கூடிய மக்கள் அரசு வழங்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறை தீர்ப்பு முகாமில் கலந்து கொண்டு ரேஷன் கார்டு தொடர்பான உங்களுக்கு என்னெல்லாம் அப்டேட் இருக்கோ, என்னெல்லாம் குறைகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் இந்த முகாம் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கேட்டிருக்கு. தமிழ்நாடு அரசினுடைய இந்த பொது விநியோக திட்டத்தின் கீழே வழங்கப்படும் குடிமக்கள் சேவையை உறுதி செய்யக்கூடிய வகையில மாநிலம் முழுவதுமே ஒவ்வொரு வட்டத்திலையும் இந்த குறை தீர்ப்பு முகாம்கள் ஒவ்வொரு மாதமும் நடத்திட்டு வராங்க. அந்த அடிப்படையில் இந்த மாதம் 25/1